சாமி 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 கடவுள் 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 கடவுள். நீ அதை ஒழுக்கமான்னு பாத்துக்கிட்டு சொல்லு. யாருடைய நம்பிக்கையும் புண்படுத்தாததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தாவேக்கா மறைமுக கூட்டணியில இருக்கு, வாய் திறக்க மாட்டாங்க. கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக போராடுபவர்கள் நாங்கள். ஒருவேளை தமிழ்நாடு மாறிவிட்டது என்றால் பாஜக உள்ள இருக்காது. எதை வச்சு சொல்றீங்க? பயத்தில பாஜக தோத்து போயிடுச்சு. சி.வி. சண்முகம் என்றால் கொச்சை, கொச்சை என்றால் சி.வி. சண்முகம். பூவத்தூர்ல குஷ்டு டான்ஸ் ஆடிந்தவர். அதிமுக தாய் கழகம் திமுக தான். பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு திருப்பு கொடுத்தாங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல திமுக அரசுக்கு அப்படி என்னதான் ஒரு வஞ்சனை? ஏன்னா இது அறநிலைத்துறை உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அறநிலைத்துறையை எந்த அளவுக்கு சிறப்பா கொண்டு வரீங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது தீபத்தை அங்க ஏத்துறதுல என்னதான் பிரச்சனை திமுக அரசுக்கு? என்னதான் பிரச்சனைனா, காலங்காலமா எங்க ஏத்திட்டு இருக்காங்களோ அங்கதான் அரசாங்கம் ஏத்தி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு தூண் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தூண்னா கால அளவு தூண் அப்படின்னா சர்வே ரிப்போர்ட்ல இருக்கு. அது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல அந்த தூண், இன்னும் மதுரையில ஒரு சில இடத்துல இருக்கு. அது தீபத்தூண் கிடையாது. புரியுதுங்களா? தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோவில் மேல இருக்கிறதா தீபத்தூண். எந்த இடத்துல ஏத்துறமோ அந்த இடத்துல கவர்மெண்ட் கரெக்டா அறநிலையத்துறை ஏத்தி கொண்டுதான் இருக்குது. இவங்க புதுசா இந்த மாதிரி ஒரு தூண் இருக்கு சொல்லிட்டு ஏத்துங்கன்னா அது தீபத்தூண் கிடையாது. கோவில்களுடைய எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இதுலயும் அதுதான் தீபத்தூணுன்னு சொல்லல. உச்சி பிள்ளையார் கோயில் மேலதான் தீபத்தூண் ஏத்துவாங்க. அதை ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்துக்களுக்கு பாதிப்பு இங்க ஏத்துறதுனால இந்துக்களுக்கு பிடிக்கலன்றாங்க. அதாவது அந்த அவங்க அந்த சங்கி பசங்க அங்க போராடும் போது அங்க இருக்கிறவங்க இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, புரியுதுங்களா, இந்துவோ முஸ்லீமோ நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனா அவங்க பண்ண பாராட்டத்துக்கு எல்லாம் இவங்க பண்ண போராட்டத்தை கைது பண்ணப்போ எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சுட்டு போனாங்க. அது ஒரு பொருட்டா கூட இது பண்ணல. அந்த இவரு இருக்காரு, யாரு அந்த கேஸ் போட்டார்ல, அவர் அடுத்த நாள் முருகா ஏத்த விடல, எப்படியாச்சும் நீதான் ஏத்த விடணும், அதனால நான் இங்க கல்புரம் ஏத்திட்டு போறேன்றாரு. ஒரு அம்மா எப்பா எட்டம் போப்பா சொல்லிட்டு அந்த அம்மா போறாங்க. அந்த வீடியோவும் வெளியாச்சு. அந்த அளவுக்கு அங்க மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. என்ன உண்மை நிலவரன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு கலவரம் பண்ணணும், எந்த கோயில்ல கலவரம் பண்ண முடியும்? திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க. திருச்செந்தூர் எல்லாமே சிறப்பா செயல்படுது. இப்பதான் குடமுழுக்கு நடத்திருக்காங்க. அங்க போய் இவங்க வேலையை காட்டினா தலைவர் சொல்ற மாதிரி காலிலேயே அடிச்சு அனுப்புவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு வேற எந்த கோயிலையும் அவங்களால பண்ண முடியாது. அதனால திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கினாங்க. புரியுதுங்களா? அது அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். மித்தபடி இதே அறநிலையத்துறை திருவண்ணாமலையில மிகப்பெரிய தீப திருவிழாவை எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம அந்த துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் பண்ணி முடிச்சிருக்காரு. புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னா நான் அண்ணனை பத்தி இங்க சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒரு காலத்துல பிஜேபியினுடைய தூக்கத்தை கலைத்தது தலைவர் ஸ்டாலினாகவும் மூத்தமிழர் டாக்டர் கலைஞராகவும் தந்தை பெரியாருடைய சித்தாந்தமாக இருந்தால், இன்றைக்கு பிஜேபியினுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டிருப்பவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். புரியுதுங்களா? அதனால கிட்டத்தட்ட நீங்க சொல்லுங்க, இந்தியாவுல எந்த ஒரு மாநிலத்துல தரிசனத்துக்கு நிக்கிற குழந்தைங்களுக்கு பால் வழங்கப்படுகிறது? தமிழ்நாட்டுல இருக்கிற அறநிலையத்துறை அதை பண்ணி காட்டுறாங்க. புரியுதுங்களா? இருக்கிற எல்லா விழாவையும் தமிழ்நாடு அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இத்தனை ஆயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு எந்த பாஜக ஆள்ற மாநிலத்துல குடமுழுக்கு நடத்திருக்காங்க? அபகரிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம அபகரிக்கப்பட்ட நிலங்களை யார் அபகரிச்சிருக்காங்கன்னா, நாங்க பிரம்மனுடைய தலையில பிறந்தவர்கள் என்று சொல்லிட்டு உள்ள போய் அர்ச்சகர் பண்ற அந்த பிராமணர்கள் புடியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நான் ஒரு கேஸோடைய இது பார்த்தேன். என்னன்னா நீதிமன்றமே அங்க இருக்கிற அர்ச்சகருக்கு தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு அனுப்பி விட்டுருக்கு. தீட்சிதர்களை அம்பலப்படுத்திய இந்து சமய அறநிலையத்துறை உயர் நீதிமன்றம் அதிருப்தி. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை 1974 முதல் 1985 மற்றும் 88 ஆண்டுகளில் தீட்சிதர்களால் விற்கப்பட்டுள்ளதற்கு ஆதாரங்களுடன்
இந்து சமய அறநிலையத்துறை அம்பலப்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான பிற தகவல்கள் வெளிக்கொணர இந்து சமய அறநிலையத்துறை சுதந்திரமாக செயல்படலாம் என சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. இது யாரு தீட்சிதர்கள்ன்றவங்க யாரு? கடவுளுக்கு போய் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கலர அவங்க வந்து பிஜேபியினுடைய தூக்கம் தொலைத்து கொண்டு வருகிறார் இன்றைக்கு அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இங்கதான் வந்து சாமி 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 கடவுள் 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 இந்து கடவுள் இந்து கடவுள் இந்து கடவுள்ன்றாங்களே. சொல்லு, தப்பு கிடையாது, நீ அது ஒழுக்கமான்னு பாத்துக்கின்னு சொல்லு. ஏன்னா டெல்லியில RSS அலுவலகத்தின் பார்க்கிங் வசதிக்காக 1400 ஆண்டு, அவர்களால் சொல்லப்படுகின்ற ஆண்டு 1400 ஆண்டு பழமையான கோவில் இடிக்கப்பட்டது. அவங்களுடைய பார்க்கிங்காக. இப்ப எங்க போனார் கடவுள் நான் கேக்குறேன், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அறநிலையத்துறை சார்பில் திருமணங்கள், பல திருமணங்கள், புரியுதுங்களா? அறநிலையத்துறை சார்பா சீமந்தம், இதெல்லாம் எந்த மாநிலத்துல பண்ணுவாங்க? இதெல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு பிடிக்கல. என்னடா இவரு நம்ம வந்து இங்க கடவுளை வச்சு அரசியல் பண்ணலான்னு வரோம், ஆனா இவர் வந்து தலைவர் சொல்வது போல நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரி அல்ல ஆரியத்திற்கு தான் எதிரி என்று சொல்றது போல இவர் உள்ள பூந்து இவ்வளவு சாதனைகள் பண்ண வந்தா நம்மளால வந்து அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு காரணத்துக்கோசம் இவங்க வந்து இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களை திட்டி கொண்டு வருகிறாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கோவிலுக்கு போறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு கோவில்களும் புது பொலிவுடன் அழகாக இருக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கீழே PK சேகர் பாபு இருக்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்க வந்து ஆன்மீகத்திற்கு எதிரியா ஆன்மீகத்திற்கு ஆதரவான்றது. புரியுதுங்களா? யாருடைய நம்பிக்கையும் புண்படுத்தாததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இதிலே எச் ராஜா அவர்கள் சொல்றாரு சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தை மதிக்க மாட்டாங்க திமுக மேல குறைகள் சொல்றாரு. அப்படிங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு சொன்ன வார்த்தையை அக்யூரேட்டா நீங்க சொல்லுங்க. அவர் என்ன வார்த்தை சொல்ற? உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கிறீங்க, சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீறுங்க. இதுதான் அவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியது, உயர் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய விதி. இந்த மாதிரி வரலாற்றுல உயர் நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அவர்களுடைய மோடியே சொல்லியிருக்காங்க, அவர் எனக்கும் தான் பிரதமர், இருந்தாலும் கட்சி ரீதியில சொல்ல போனா அவர்களுடைய மோடி என்ன சொல்லியிருக்காரு? பிரதமர், குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை விமர்சனம் செய்யக்கூடாது, தகாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்யப்படக்கூடாதுன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது, இப்படி பேசினவரு இன்னைக்கு வந்து ஹைகோர்ட். அதுதான் பார்ப்பனர்களுடைய மிகப்பெரிய வஞ்சனை. அவர்களுக்கு தேவை என்றால் அது சரி, அவர்களுக்கு கோவில் தேவை என்றால் சரி, அவர்களுக்கு தேவையில்லை என்றால் அது தவறு. RSS பார்க்கிங் வசதியில இருந்த கோவிலை இடிச்சது. அந்த மாதிரி ஹைகோர்ட் அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பை கொடுத்தா ஹைகோர்ட் தான் சூப்பர் மாசு. இதே ஹைகோர்ட் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வேணும்னா ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலே அதிமுகவோ இல்ல பாமகவோ இல்ல விஜய் யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லையே. அப்ப அது நியாயமா தானே படுது? எடுத்துக்க வேண்டியது எப்படி நியாயமா படுது? இவங்க எல்லாமே பாஜகவுடைய கூட்டணியில இருக்கும் போது எப்படி பேசுவாங்க? தாவேக்கா மறைமுக கூட்டணியில இருக்கு, வாய் திறக்க மாட்டாங்க. கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜகன்னு வந்து விஜய் நிப்பேன்னு சொன்னாரு. பாஜக காரன் வந்து அங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கிறான், வாயை திறக்காம அமைதியா இருந்தாரு. அதுலயே தெரிய வேணாமா அவர் கொடுத்த அஜெண்டா வாய் திறக்க கூடாதுன்னு வாயை புத்தின்னு அமைதியா இருந்தாரு. புரியுதுங்களா? அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, முழு அடிமை ஆயிட்டாங்க. அததான் தலைவர் சொன்னாரு, நீங்க அடுத்தாடி டெல்லிக்கு போறதா சொல்லுங்க, வேர்க்காத காரை நான் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அவங்க முழு அடிமை ஆயிட்டாங்க, அது பிரச்சனை இல்ல. பாமக அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையா அவங்களுக்கு தீக்கிறதுக்கு சேம் இல்ல, அப்பாவா புள்ளியான்றது அதுல அவங்க இதுல தலையிடல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்ற நிலைப்பாடுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக போராடுபவர்கள் நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரி அல்ல, ஆரியத்திற்கு தான் எதிரி. ஆரியத்திற்கு ஏன் எதிரி என்று சொல்கிறோம் என்றால், ஆரியத்தை உள்ளே விட்டால் மீண்டும் தீண்டாமை உள்ளே வரும், மீண்டும் வந்து வர்ணாசிரமம் தலை தூக்கும், மீண்டும் ஒடுக்கப்படுவார்கள் மக்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சொல்லிட்டா
இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான கலவரத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இது தமிழ்நாடு அயோத்தியா மாறல என்ன தப்பு இருக்கு, தமிழ்நாட்டுல ராமராஜ் வருதுல என்ன தப்பு இருக்கு, ஏன்னா அயோத்தி வந்து இங்கிலாந்துல இருக்கு, இந்தியால தானே இருக்கு, அப்போ அயோத்தி இங்க வருதுல என்ன தப்பு இருக்கு, ராமராஜ் நடத்துறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அயோத்தி போல ஒருவேளை தமிழ்நாடு மாறிவிட்டது என்றால் பாஜக உள்ள இருக்காது. எதை வச்சு சொல்றீங்க? அயோத்தியில பாஜக தோத்து போயிடுச்சு. அயோத்தியில பாஜக தோற்று போகிவிட்டது. அவர்களுடைய கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருக்கிற ராமராஜ்யம் கட்டுவோம், அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. தேர்தல் சமயத்துல கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அயோத்தியில ராமர் கோயிலுக்கு. போய் பார்த்தா கும்பாபிஷேகம் வந்து ஒரு கோவில் முழுசா கட்டி முடிச்ச பிறகுதானே பண்ணணும், கட்டாமல அவசர அவசரமா பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்திற்கோசம் தான் அவர்கள் அயோத்தியில தோற்று போனாங்க. இல்ல வந்து இது ஒரு காமனான ஒரு பார்வை. ஊரெல்லாம் வந்து அயோத்தியில ராமராஜ்யம் எழுப்பிட்டோம்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சவங்க ஏன் அயோத்தியிலே தோத்து போனாங்க? ஏன்னா அங்க கட்டல, பொய்ய பேசுனாங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, தோக்கடிச்சுட்டாங்க. அது போல நீங்கள் வந்து தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும், புரியுதுங்களா, மீண்டும் கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதித்தாலும் தமிழ்நாடு அயோத்தி ஆகாது. தமிழ்நாடு அயோத்தி ஆகாது. இவருடைய பேச்சை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ராமராஜ்யத்தை இங்க கொண்டு வரணும், அயோத்தி இங்க கொண்டு வரணும், ஒரு பிரிவினத்தையோ மதவாதத்தையும் இங்க திணிக்கிறாங்க பாஜக அப்படின்ற ஒரு பார்வை. நான் மீண்டும் சொல்கின்றேன், இதை நான் ஆன்மீக ரீதியில கொஞ்சம் கொண்டு போறேன். அப்புறம் என்ன நம்ம சொல்லுவாங்க, பாக்குறவங்க இவன் வந்து ஆன்மீகத்திற்கு எதிரானவன்றான். நான் சொல்றேன், இன்னைக்கும் நான் ஒரு வைணவன், புரியுதுங்களா? காலையில எழுஞ்சி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நீ செவ்வடி செவி திருக்காப்புன்னு சொல்லி கடவுளை கும்பிடுறவன். என் ப்ரொஃபைல்ல கூட நான் பெருமாளை தான் வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மீண்டும் ராமராஜ்யத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது. ஏனெனில் ராமாயணத்திலே சம்புவன் என்கின்ற சூத்திரன் தவம் செய்ததால் சம்புவனுடன் தலை கொய்யப்பட்டது. அது போல தமிழ்நாட்டுல, ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை, பட்டை உரியும் அவனுடைய கட்டை சுடுகாட்டில் வேகும் என்று சொல்லிய மாநிலம் தமிழ்நாடு. சம்புவதவாத சென்றாட்டத்துக்காக ராமராஜ்யத்துல வந்து தலை சீவப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். அதனால ராமராஜ்யம் என்பது இங்க வராது, வரவும் நாங்க விட மாட்டோம். பாஜக திணிக்குதோ அதை எடுத்துட்டு வரணும்ட்டு அதுக்குதான் நாங்க இருக்கோம். அவங்க திணிச்சாங்கன்னா ராமராஜ்யம் கட்டி முடிச்சவங்க ஒரு பொய்யான கும்பாபிஷேகத்தை நடத்தும் போது பிரதமர் மோடி அவர்கள் உள்ள போக கூடாதுன்னு ஒரு 2-3 சங்கராச்சாரியார்கள் சொன்னாங்க. அதுதான் நான் வெளியே சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அதுதான் அது, புரியுதுங்களா? அதை இங்க கொண்டு வர மாட்டோம், முடியாது. ஐயப்பனை கும்பிடுகின்ற பல பக்தர்கள் பாபர் மசூதிக்கு போறாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் திருவீதி உலா வரும்போது எத்தனையோ இஸ்லாமியர்கள் அங்க போய் கும்பிடுறாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவோ செய்யறாங்க. சந்தனம் இப்ப நம்ம ரீசெண்டா பார்க்கலாம், சந்தன கூடு விழா நாகூர்ல நடக்கும் போது அதுக்கான கட்டுற விஷயத்துல ஒரு ஐயப்ப மாலை போட்டவர் போய் உதவி செய்யறாரு, புரியுதுங்களா? ஒரு இஸ்லாமிய பெண் ஐயப்ப பக்தர்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கோவிலுக்கு வந்து சீர்வரிசை தூக்கிட்டு போறாங்க. ஏன் இன்னும் நான் மிக மிக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் இதுக்கும் மேற்பட்டு எப்படி சொல்றது புரியல. ரங்கநாதர் இருக்கார் பாருங்க, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமும் மிகப்பெரிய கோவிலுமான ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நம்பெருமாள் லுங்கி கட்டுறாரு. மாத்திர முடியுமா அவங்களால? பாஜகவால மாத்திர முடியுமா? அயோத்தி மாதிரி ஆகணுன்றால அயோத்தியில வந்து பெருமாள் லுங்கி கட்டுறாரா? தமிழ்நாட்டுல பெருமாள் லுங்கி கட்டுறாரு. ஸ்ரீரங்கத்தை துலுக்கநாச்சியார் என்ற ஒருவர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அயோத்தியா மாத்த முடியும்? எங்க இங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பான ஒரு பேச்சை திணிக்க முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். சரி, இஸ்லாமியர்களை இப்படி பண்றாங்கல்ல, அரபு நாடுல போய் இதை சொல்ல பாக்கலாம். அரபு நாடுடைய உதவி வேணான்னு சொல்லுங்களேன் பாக்கலாம். நாங்க பாகிஸ்தான் இவ்வளவு திட்டுறீங்களே, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுருங்க. விட்டவங்களா அப்படியே விட்டுருங்க. அவங்க சண்டை போடுறாங்க, நீங்க சண்டை போடுறீங்க, அதோட முடிச்சிடணும்ல. அவங்க மேல வெறுப்பு பேச்ச பேசுங்க. இதே மாதிரி வெறுப்பு பேச்ச அரபு நாடுகள்லயோ சவுதிலயோ போய் பேச முடியுமா அவங்களால? அரபு நாடுடைய ஆதரவு வேணான்னு சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை கட்டி தொழுகிறீங்க, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வெறுப்பு பேச்சு பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? சரி, ஓகே. இப்ப இப்படியா இருக்கும்பொழுது அதிமுக பொதுக்குழு கூட்டம்,
அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல பல விஷயங்கள் நடந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ் மகன் ஹுசேன் இஸ்லாமியர் அவை தலைவரா இருந்தத அதிமுக நீக்கிறாங்க. இது எந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு? பாஜக என்ன நினைக்கிறது என்றால், இதை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கல்ல, அதுக்கான நடவடிக்கையை தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க. காரணம் வைக்கிறாங்கல்ல, அவருக்கு வயதின் மூப்பின் காரணமாக நாங்க அவர் அந்த சரி, வேற ஒரு இஸ்லாமியரை போட்டு போக வேண்டியதானே? அன்வர் ராஜா இருந்தாருல்ல, அன்வர் ராஜா போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கும் இன்னொரு ஒரு இஸ்லாமியரை தேர்ந்தெடுக்கல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பாஜகவுடைய வழிமுறையில இவங்க வராங்களோ? ஆமாங்க. ஏன்னா ராமர் கோயில் கட்டுறது இவங்க செங்கல் கொடுத்தவங்கல்ல. ராமர் கோவில் என்பது அங்க ஆதாரம் இல்லாமல் உள்ளே ராமர் சிலை இருந்தது என்று சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை உண்டுபடுத்தி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ராமர் கோவிலுக்கு இவங்க செங்கல் கொடுத்தவங்களாச்சே. அயோத்தியிலதான் ராமர் பிறந்தார், அயோத்தியிலதான் ராமர் பிறந்தார்னு சொல்றாங்க. மிகப்பெரிய உண்மையை சொல்கின்ற அயோத்தியில ராமர் பிறக்கவில்லை. புரியுதுங்களா? கௌசல்யா கர்ப்பமா இருக்கும் போது கோசல நாட்டு மன்னன் என்ன பண்றானா கௌசல்யாவுக்கு 2 மாதங்கள் சீமந்தம் நடத்தி பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஆதாரம் இல்லாம யாரையும் வெளுக்க மாட்டாரு, வெளுத்து எடுத்துருவாரு. அவருடைய கருத்தை நான் இங்க சொல்கின்றேன். கௌசல்யாக்கு 2 மாதங்கள் சீமந்தம் நடத்தி, ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. 2 மாதங்கள் சீமந்தம் நடத்தி 14 வகையான காய்கறிகளை சமைத்து கொடுத்து 70 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில கௌசல்யாவை கோசல நாடராஜன் அவங்க ஊருக்கு எடுத்திருப்பாரு. அங்கதான் பிறந்தாரே ராமர், தவிர அயோத்தியில் பிறக்கவில்லை. அயோத்தி என்பது வெறும் 12 ஏக்கர் மட்டும்தான். 12 ஏக்கர்ல அயோத்தியினுடைய ராஜனான தசரத மகாராஜா அவருடைய சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அவருடைய வப்பாட்டியான 60,000 பேர் எப்படி வச்சுக்க முடியும்? வெறும் 12 ஏக்கர் நிலத்துல ஒரு ராஜா 60,000 வப்பாட்டி, புரியுதுங்களா? படை பட்டாளங்கள், விலங்குகள், பொதுமக்கள், கடை வீதிகள், அணைகள் எல்லாத்தையும் எப்படி 12 ஏக்கர்ல வச்சுக்க முடியும்? அப்படி அதுவே கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கிறது. இத்தனைக்கும் நான் யார் பாருங்க, பாருங்க. அது இல்லாம இத பாருங்க, அப்புறம் இந்துக்களுக்கு விரோதின்றானுங்க. இத பாருங்க, புரியுதுங்களா? இதுக்கும் மேற்பட்டு நான் எப்படி இந்துன்றத காட்டணும்ன்றதே எனக்கு தெரியல. சரிங்களா? ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி RSS பின்புலத்துல இருந்து சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்து அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப நான் சாதாரண RSS ஆதரவு, ஏங்க RSS போட்டு கிழிச்சிட்டு இருக்கேன்? RSS நான் இதுவா? அவங்களுடைய கணக்கு. இன்னைக்கு நான் சொல்கின்றேன், RSS யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கராச்சாரியார்களுக்கோ சாமியார்களுக்கோ ஏன் பிராமணர்களுக்கு எதிராக உட்கார கூட முடியாது சீட்ல. புரியுதுங்களா? சுப்பிரமணிய சுவாமி போனா சங்கராச்சாரியார் நேருக்கு நேர் உட்காந்து பேசுறாரு. இதே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் போனா கீழே உட்காந்துதான் பேசணும். புரியுதுங்களா? பிராமணர்கள் உள்ள போனா ஜெகநாதர் கோயில் உள்ளார உள்ள போலாம். ஒரு பழங்குடியின பெண்ணான குடியரசுத் தலைவர் போகும்போது வெளியே நிக்க வச்சுட்டாங்க. ஆனாகப்பட்ட பிரதமரே கும்பாபிஷேகம் அப்போ உள்ள போக கூடாதுன்னு சொன்னதுதான் RSS மத சித்தாந்தம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது RSS பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் கிடையாது. புரியுதுங்களா? யாரெல்லாம் சமத்துவத்தை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் சகோதரத்துவத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்துக்கள். இப்ப அதேதான் அதிமுகவும் கடைபிடிக்கிறதுனால தன்னுடைய மேல்மட்ட நிர்வாகிகளை ஃபுல்லா இஸ்லாமியர்களே சிறுபான்மையினர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமா, 100க்கு 100 அதுதான். ஏன்னா அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர், அதிமுகவினுடைய அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு MLA, முடிசூடா மன்னனாக ராயபுரத்திலே இருந்தவர் பிரஸ்ல கதறினது நம்ம பார்த்தோம். பாஜகவால சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே எங்களுக்கு போயிடுச்சுங்கன்னு. புரியுதுங்களா? அப்படி அந்த ஒரு நடவடிக்கை காரணமாக தான் அதிமுக சிறுபான்மையினர் அனைவரையும் ஒடுக்குகிறது. இப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இந்த நடவடிக்கையின் மூலியமா? கண்டிப்பாக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளுக்காக சிறுபான்மையினருக்கு எதுவும் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாக்குகளுக்காக எதுவும் செய்யவில்லை. அவர்களை பாதுகாக்க வேண்டும். பாகிஸ்தான் பிரிஞ்சு போனப்போ எங்களுக்குன்னு தனி நாடுன்னு அவங்க போல, இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு என்று இருந்தவர்கள் தான் இங்க இருக்கின்ற சிறுபான்மையினர். புரியுதுங்களா? அவர்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆனா அவங்க வாக்குகளுக்காக ரம்ஜான் அப்போ குல்லா போட்டுப்பாங்க. ஆனா CAA சட்டம் வரும்போது வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்ல. ரம்ஜானுக்கு குல்லாவும் போட்டுக்கும், பொங்கலுக்கு பொங்கல், அது பொங்கல் தமிழர் பண்டிகை. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்துக்களுடைய பண்டிகையும் அறநிலையத்துறை எடுத்து கனக்கச்சிதமா செஞ்சு முடிக்கும். CV சண்முகம் ஒரு வார்த்தை சொல்றாரு,
இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, நமக்குள்ள இருந்த பிரிவினை தான் இன்னைக்கு அவர் வந்து அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கு. இது வந்து நம்ம போட்ட பிச்சை அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து இவ்வளவு கொச்சையாக பேசுவது என்பது இன்றைக்கு நேற்று நம்ம பார்த்தது கிடையாது. சி.வி. சண்முகம் என்றால் கொச்சை, கொச்சை என்றால் சி.வி. சண்முகம். புரியுதுங்களா? அவர் யார் தெரியுமா? கூவத்தூர்ல குஷ்டு டான்ஸ் ஆடி இருந்தவர். அவரை எழுப்ப முடியல சொல்லிட்டு அங்க இருக்கிற நிர்வாகம் செய்தியிலேயே போட்டாங்க. பழைய செய்தி. புரியுதுங்களா? அதை நான் நோட்ஸ் வச்சிருந்தாலும் எனக்கு தெரியுது. நீங்க அதை தேடி எடுத்தீங்கன்னா அது கிடைக்கும் கண்டிப்பா. அவர் சொல்லியிருக்காரு பிச்சைன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அப்போது தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருக்குல்ல, அந்த ஆட்சி அமைச்சருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த அனைத்து மக்களையும் அவர் திட்டுகிறார். கொச்சப்படுத்துறாரோ? அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு. புரியுதுங்களா? சரி, அது ஓகே. நீங்க நீங்க வந்து அப்படி சொல்லிட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க ஏன் 40-40 ஜெயிச்சோம்? இருக்கிற இடைத்தேர்தல்ல எல்லாத்துலயும் நாங்க ஜெயிச்சுட்டு வரோம். மிகப்பெரிய உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நாங்க வந்து வரலாறே மாத்திப்போம். இப்போ 2019 யார் தலைமையிலான அரசு தமிழ்நாட்டுல இருந்தது? அவங்க தலைமையில தானே அரசு. ஆனால் அவர்களுடைய தலைமையில இருக்கும்போது இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தல்ல 39 இடங்களை ஜெயிச்சாங்க. அது எப்படி அப்ப எடுத்துக்க முடியும்? வேற வழி இல்ல. பாஜக முழுசா அடிமையாயிட்டோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அவங்க தொண்டர்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதனாலதான் மைத்ரேயன், அன்வர் ராஜா, தோப்பு வெங்கடாச்சலம், இன்னும் சில மானம் உள்ளவர்கள் எல்லாம் தாய் கழகத்திற்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். இன்னும் எங்க இருக்கிறவெல்லாம் போயிட போறான்ற ஒரு பயத்துல சும்மா மேக்கப் டச்சப் பண்ணிருக்காங்க. இதுதான் செயற்குழு பாருங்க சொல்லிட்டு. செயற்குழு பொதுக்குழு அதனால அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பொருட்டா எடுத்துக்கல. அவங்க இன்னைக்கு நேத்தா திமுக திட்டிட்டு இருக்காங்க. திமுக திட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையே. அதனால வந்து சூரியனை பார்த்து நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும். சூரியன் சுட்டுச்சுன்னா இலை பொசிக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் திமுக பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை திமுக அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களே நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா அப்படின்ற ஒரு பேச்சு போது இல்ல. ஏன்னா வெளியிடத்துல இப்ப செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. நிறைய பேர் திமுக கிட்ட போறாங்க. திமுக வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்து எலெக்ஷன் டைம்ல அதிமுகவை உடைக்கணும், அதிமுகவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக தாம் பக்கம் எல்லாரையும் வந்து விலை பேசி கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு. அப்ப நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி வந்து ஒண்ணுமே இல்லாம ஆகுறாங்களே? அப்ப பொதுச் செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நேத்து என்னவோ புரட்சி, அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல, புரட்சி தலைவர் அப்படி இப்படின்னார்ல, பொதுச் செயலாளர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றதே மறந்துட்டு எடப்பாடி அந்த நிலைமையில அவங்களுடைய அறிவுகள் இருக்கு. அவர் யாரு? அம்மா இட்லி எல்லாம் சாப்பிடல ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எங்க அம்மா இட்லி எல்லாம் சாப்பிடலன்னு சொன்னவர் தானே அவரு. அந்த மாதிரி இருக்கும் போது பொதுச் செயலாளர் அப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? அப்போ கட்சியில இருக்கிறவங்க வெளியே போய் மாற்று தாய் கழகத்துல இணையறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதிமுகவுல வந்து பாஜக வந்து அவ்வளவு இவங்க வந்து சேர்ந்து தாய் கழகத்தை இணையறதா நீங்க பாக்குறீங்க? ஆமா, கட்சி மாறுறதா இல்லையே. அது கட்சி மாறுறதா கிடையவே கிடையாது. அதிமுகவுடைய தாய் கழகம் திமுக தான். அப்படி இருக்கும்போது அதிமுக இருக்கிறவங்க திமுக வந்து சேர்றாங்கன்னா அவங்க எல்லாம் தாய் கழகத்துல இணையறாங்கன்றதா பொருட்டே தவிர கட்சி மாறுறாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது. திமுக இருந்து வேற யாருன்னா போய் அங்க சேர்ந்தாங்கன்னா தான் வந்து சொல்லலாம். செங்கோட்டையனை சொல்லலாம். செங்கோட்டையனை சொல்லலாம். தாவேக்கான அதிமுக தாய் கழகமா? அது கட்சி மாறினார்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவிற்கு திமுக என்பது தாய் கழகம். புரியுதுங்களா? அவங்கள அதனால வந்து அதிமுக இருக்கிறோம் திமுக சேர்றாங்கன்னா அவங்க வந்து தாய் கழகத்தில் இணைறாங்கன்னு தான் சொல்லணுமே தவிர கட்சி மாறுறாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது வந்து அர்த்தமாவாது. இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல அடுத்தடுத்து போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. யாரு அப்படி இணைறா? நாஞ்சில் சம்பத். திராவிடத்துல அவரெல்லாம் வந்து ஒரு ஆளாவே நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து என்ன கேட்ட பச்சோந்தின்னுவாங்கல்ல, அந்த பச்சோந்தி அது. புரியுதுங்களா? மதிமுகவுல திமுகல இருந்து மதிமுகல அத்தனை ஆண்டு காலம் பயணிச்சுட்டு மதிமுகல இருந்து அதிமுக போய் அதிமுகல இருந்து சசிகலா அணிக்கு போய் சசிகலால இருந்து திமுக அணிக்கு வந்து இப்ப திமுக அணில இருந்து ஏங்க அவர் மாறுறாருங்க. மாறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வந்து எங்களுடைய அமைச்சர் தலைமையிலான ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து அவர் வந்து பேசிட்டு போனாரு, புகழ்ந்துட்டு போனாரு, பேசிட்டு போல. அடுத்து ஒண்ணு காட்டுறேன் பாருங்களேன். நாஞ்சில் சம்பத் எப்ப இணையினார்னா டிசம்பர் 5 அன்னைக்கு இணையிறாரு. அதுக்கு அப்படியே ஒரு வாரம் பிளாஷ்பேக் போங்க. 27 நவம்பர் அப்போ அவரு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. இன்று பிறந்த நாள் காணும் நாளைய முதல்வர் தம்பி உதயநிதிக்கு பல்லாண்டு பாடுகிறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம்
இதெல்லாம் இணையத்துலாம் சொல்லாதீங்க. இது ஏதோ புள்ள பூச்சி ஏதோ ஏதோ பண்ணு போது அது அடுத்து சீமான் கட்சிக்கு போறது கூட அது ஒரு பெரிய விஷயம்லாம் அப்ப இல்ல. இவங்களா போய் சேர்றதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நீங்க நம்பல? செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பவத்தை நாங்க வந்து டிவிகேவே ஸ்ட்ரென்த் இல்லன்றோம். நீங்க டிவிகேக்கு ஸ்ட்ரென்த்ன்றீங்க, நாங்க டிவிகேவே ஸ்ட்ரென்த் இல்லன்றோம். அது கொலைக்குதுன்னா அது ஒரு பக்கம் 10ல 11 கொலைச்சிட்டு போகுது. புரியுதுங்களா? கைய வச்சுட்டு மூடினா சூரியன் மறையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் நீங்க பேசுறது இருக்குது. இவங்க எல்லாம் பேசுனா திமுக அழிஞ்சிரும்னு. அப்பனுக்கு அப்பன். புரியுதுங்களா? உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் மஞ்சனை என்று சொல்லக்கூடிய ராஜாஜியை பார்த்தவர்கள், காமராஜரை பார்த்தவர்கள், ஜவஹர்லால் நேருவை பார்த்தவர்கள், இந்திரா காந்தியை பார்த்தவர்கள், லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்தவர்கள், மொராஜி தேசாயை பார்த்தவர்கள், ராஜீவ்காந்தியை பார்த்தவர்கள், விஜயகாந்தை பார்த்தவர்கள், ஜெயலலிதாவை பார்த்தவர்கள், எம்ஜிஆரை பார்த்தவர்கள், நெடுஞ்செழியனை பார்த்தவர்கள், மூப்பனாரை பார்த்தவர்கள், ஈவி.கே. சம்பத்தை பார்த்தவர்கள், வைகோவை பார்த்தவர்கள், திருமாவளவனை பார்த்தவர்கள். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஒரு கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் சொல்கின்றேன். ரொம்ப நன்றி தோழர். எங்க அரங்குக்கு வந்து உங்க கருத்துல பகிர்ந்தது ரொம்ப நன்றி.